பாதி நகரம் பாதி கிராமம் என இன்றும் கூட பகுதிகள் பல இருக்கவே செய்கின்றன. அங்கெல்லாம் வைரமணி முத்துவளம் வைரமறையும் வரையில் பச்சை மரகத பதக்கம் இச்சை அடங்க பூட்டி கொண்டு எடுப்பு சிறப்பாக வாழ்கின்ற ஏழனுக்கு வீட்டுக்காரர் எப்படியோ ஆனவர் திடீர் பணக்காரர். இயற்கை உபாதை கழிப்பதற்கு அவர் இல்லத்து தோட்டத்து கழிவறை செல்லும் போது மூக்கை துளைக்கும் துர்நாற்றத்தால் மூச்சடைக்கும் என பயந்து அந்த வீசத்தை மறைப்பதற்கு வேலையாள் வாசனை தைலத்தை ஊற்றி தெளிப்பார். கழிவுற்ற மலத்தை கைகளில் அள்ளி கண்கலங்க ஒரு தொழிலாளி தலையில் சுமந்து தன் நிலையை நினைந்து நடக்கும் காட்சி இன்னமும் நடக்குதே நாட்டில். மனிதரை வைத்து மனிதரை இழுத்த கை ரிக்ஷா ஒழித்து கருணையுடன் இலவச சைக்கிள் ரிக்ஷா இந்தா என தந்த இறக்கமுள்ள இந்த ஆட்சியில் இன்னும் இருக்கலாமா இக்குடவை என எழுந்த கேள்விக்கு இதோ விடைகின்றோம். நடுவர் பதவியிலே நறுப்புகள் பெற்றவர், நம் சமூக நீதி கொள்கைக்கு அரண் போன்றவர், ஜனார்த்தனம் என்னும் சட்ட வல்லுநர், சமநீதி அருந்ததி சமுதாயம் பற்றிய உள்ளொதுக்கீடு வழங்க நாம் கேட்டு அவர் ஒரு அறிக்கை தந்துள்ளார். தலையில் கையில் மரம் தூக்குவோர் தலைவிதி மாற்றிட இந்த அறிக்கையை நான் தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு ஆடுகின்றேன். உள்ளத்தில் உற்சாகம் புன்னகை ஊக்கம் அனைவருக்கும் பொங்கும். பள்ளத்தில் கிடப்போரை படிகளில் ஏற்றி வைக்க பணிபுரிவோம் தொடர்ந்து பகுத்தறிவை தொடர்கொண்டு நடந்து என்று கவிதை நான் எழுதியது.